श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मत्गुरुपरम्परायै ஜீவன் முக்திவாதம் வராது அப்படின்னு கண்டனம் பண்ணிடும். ஏன் கண்டனம் பண்ணினோம்னாக்க தேக சம்பந்தம் இருக்கு, உடம்பு சம்பந்தம் இருக்கிறதுனால இந்திரியங்கள் இருக்கு, பிராணன் இருக்கு, அதனுடைய விளைவான சுகதுக்காரிகளை அனுபவிச்சுட்டு இருப்போம். அதனால கர்ம பலத்தை அனுபவிச்சுன்னு தான் இருப்போம் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஜீவன் முக்தி நீ சொன்னையானாக்க அந்த ஜீவன் சப்தத்துக்கும் முக்தி சப்தத்துக்கும் விரோதம் வருது. அதனால ஜீவன் முக்தி சப்தம்னா உபச்சாரார்த்தம் தான் அப்படிலாம் சாதிச்சார். இப்ப அதுக்கு மேல அவ ஒரு விஷயம் ஆட்சேபிக்கிற அத்வைதிகள்லாம் பாதிதானுபக்தி அப்படின்னு அதுக்கு பேர். இது தக்தபட நியாயம், சக்கர பிரமண நியாயம் அப்படின்னு தான் அவ சொல்ற. அதாவது நேற்றைய சொன்னோம், ஒரு சக்கரம் இருக்கு, ஒரு குடால் என்ன பண்றான் பசவன், சக்கரத்தை சுத்தி விடுறான், ஒரு தண்டத்தை வச்சு ரெண்டா வேகமா சுத்தி விடுறான், அது பாடு சுத்தின்னு இருக்குது. அந்த கடம் பண்ற சமயம் இத்தனை இவன் சுத்தி விடுறது இல்லை, அவன் சுத்தி விட்டுட்டான், கை எடுத்துட்டான், தண்டத்தை போட்டுட்டான், இவன் கடத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் கையை எடுத்துட்டான், தண்டத்தையும் எடுத்து வச்சுட்டான், ஆனா அதை சுத்தின்னு இருக்கா இல்லையா? அத மாதிரி இது அந்த தண்டம் இல்லாட்டா கூட சுத்தறது. இதுக்கு சக்கர பிரமண நியாயம் அப்படின்னு அதுக்கு பேரு. தக்தபட நியாயம்னு ஒண்ணு உண்டு. ஒரு நெருப்பு எரியிறது, ஒரு வேஷ்டி அழகா மடிச்சு வச்சிருந்தா, அந்த மடிச்ச வேஷ்டியானது இந்த தணல் பட்டு எரிஞ்சு விடுறது. ஆனா அது எப்படி இருக்கும்னாக்கா அப்படியே மடிச்சு வச்ச மாதிரி இருக்கும், மடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் அந்த வேஷ்டி. அத நாம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, உபயோகப்படாது. பாக்கிறதுக்கு தோசை பத்தியா நான் வச்சு இந்த வேஷ்டி புது வேஷ்டி எப்படி இருக்கு பாரு, அப்படியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்றோம். அப்படியே இருக்குதான்னு சொல்றமே தவிர்த்து அதை எடுத்துட்டோம்னாக்கா அது உபயோகப்படுறது இல்லை. அந்த மாதிரிதான் பாதித அனுவர்த்தி. பாதிதம், இது பாதிதமா எடுத்து, ஆனா பாக்குறதுக்கு அப்படி வேஷ்டி மாதிரியே இருக்கு, சக்கரம் சுத்துறது. அந்த மாதிரி விசந்திர ஜானம், ரெண்டு சந்திரன் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இத பாதித அனுவர்த்தி அப்படின்னு அவ சொல்றாரு. இதையே அவ அது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, நேற்றையே பார்த்தோம், இந்த ஜீவன் முக்திவாதம்ன்றதுலயே அவளுக்கே நிறைய தோஷம் வருது. அந்த தோஷத்தை அவ சமாளிக்கணும், அதுக்கோசரம் அவ சொல்றாரு. இப்போ இது கொஞ்சம் இதுவா பார்க்கணும். ஜீவன் முக்தின்னு இருக்கு, அதுல முக்தி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையோ, அவ கூட கொஞ்சம் உபச்சரித்தமா தான் இருக்குது, உபச்சாரமா தான் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா பூர்ணமான முக்தி தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்ல முடியாது, அவளே சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவ ஒரு வாக்கியம் சொல்ற, விதேக முக்தி சதேக முக்தி அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் அவ சொல்றா. விதேக முக்தின்னா தேகம் இல்லாத முக்தி மோட்சம், சதேக முக்தின்னா தேகத்தோட கூடின மோட்சம் அப்படின்னு அவ சொல்றார். இதுல விதேக முக்தி தேகமே இல்லாமல் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மோட்சம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு விதேக முக்தி. ஜீவன் முக்தின்றது சதேக முக்தி, உடம்பு இருக்கும், உடம்போடையே இந்த முக்தியை நாம் அனுபவிப்போம். இப்போ விதேக முக்தின்றது இந்த சரீரம் போனவங்க கிடைக்கிறது, சதேக முக்தின்றது இந்த சரீரம் இருக்கிறதே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா இப்ப ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டுமே விருத்தமா இருக்குதே. தேகத்தோட கூடினது தேகம் இல்லாது, ரெண்டும் மோட்சம், ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஒரே முக்திய போருமே, திருப்பி என்னத்துக்கு விதேக முக்தி எதுக்கு உங்களுக்கு? சதேக முக்திய போருமே, இதுவேதான் முக்தி, தனியா ஒண்ணு நீங்க கல்பிக்க வேண்டியது எதுக்கு அது? அதனால சதேக முக்தி ஜீவன் முக்தின்ற பதத்தினால சொல்லப்படுறது. அத முக்கிய அர்த்தமா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா
விதேக பதம் இருக்கு, விதேக முக்தி, அதுல எந்த பதத்தை நீ கவனமா சொல்லுத? ஏன்னா அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு, பஸ்து தாவதேவ சிரம் யாவண்ண விமோக்ஷே அத சம்பஸ்யே அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதாவது தஸ்ய அப்படின்னாக்கா அந்த தஸ்யன் தச்சப்தம் இருக்கு, அவனுக்கு. அவனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட இருந்து உபதேசத்தை வாங்கின்றவன் அவனுக்கு. அதாவது ஆத்மீகத்த விஞ்ஞானம், பிரம்மேகத்த விஞ்ஞானம் அதை தெரிஞ்சின்றவன். அது மாதிரி ஏதாவது பிரம்ம வித்தியைக்கோசரம் சித்தமா இருக்கக்கூடிய ஒரு புருஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட அந்த ஆச்சாரியர்கிட்ட இருந்து இவன் வாங்கிட்டானோ இல்லையோ, அவனுக்கு பிரம்ம வித்தியை சித்திச்சுடுச்சு. அந்த புருஷனுக்கு சிரம், சிரம்னாக்கா தாமதம் தான். தாமதமானது தாவதேவ அவ்வளவு காலம்தான். எவ்வளவு காலம் அப்படின்னாக்கா யாவத்து ந விமோக்ஷியே, இந்த உடம்பிலிருந்து நான் எப்ப விடுபடுவனோ அது பரியந்தம் தான் எனக்கு தாமதம். நான் ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டேன், உபதேசம் வாங்கிட்டு உபாயத்தை அனுஷ்டிக்கிறேன். அனுஷ்டிச்சவனுக்கும் எவ்வளவு காலம் எனக்கு தாமதம் இருக்கும் அப்படின்னா, இந்த உடம்ப நான் எவ்வளவு காலத்துல வரையும் வச்சுக்கிறனோ அவ்வளவு நாள். உடம்ப விட்டுட்டேன்னாக்கா எனக்கு மோட்சம் சித்திச்சிடும். அதனாலதான் அதுக்கு மேல ஒரு வார்த்தை அச சம்பஸ்யே அப்படின்னு. அத இந்த உடம்ப விட்டுட்ட உடனே, சரீரத்தை விட்டுட்ட உடனேயே சம்பஸ்யே பரமாத்மாவோட சேர்தலை அடைகிறேன் அப்படின்னு அங்க இருக்கு. அதுதான் எங்களுக்கு விளம்பம், தாமதம் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. இந்த வாக்கியம் அப்படி சொல்றதுனால இத சரீர சம்பந்தம்தான் பந்தம், சம்சாரம். சரீரத்திலிருந்து விடுபடுறதுன்றது பாருங்க, அதுதான் மோட்சம் அப்படின்னு சித்தி சொல்றது. இத அவளும் ஒத்துக்கணும், நாமளும் ஒத்துக்கணும். அதனால ஜீவன் முக்தி இந்த சத்தத்துல ஜீவனம் அப்படின்னாக்கா சரீர சம்பந்தம் அர்த்தம். முக்தி அப்படின்னாக்கா சரீர சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லணும். சரீர சம்பந்தமே இல்லாதது, சரீர சம்பந்தம் இல்லாததுதான் மோட்சம். சரீர சம்பந்தத்தோட கூடினதுதான் பந்தம், ஜீவனம் அப்படின்னு சொல்லணும். இப்ப இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கே, எப்படி சேரும் அது? அதை நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். இந்த உடம்பு இருந்ததுன்னாக்கா அது சம்சாரம், உடம்பு இல்லைன்னாக்கா அது மோட்சம். அதுவும் உபாயம் அனுஷ்டிச்சாக்கா, உபாயத்தை அனுஷ்டிச்சோம்னாக்கா இந்த சரீரம் போயிடுறது, அதனால நமக்கு மோட்சம் கிடைக்கும். இது அதனால இந்த ஜீவன சப்தத்துக்கும் முக்தி சப்தத்துக்கும் பரஸ்பர விரோதம் இருக்குது. அதனால இங்க முக்தி சப்தம் இருக்கு பாருங்க, அதை நீங்க தள்ளிடணும். அல்லது ஜீவனம் இருக்குதே, ஜீவ சப்தம், ஜீவன் சப்தம், அதையாவது தள்ளிடணும். அல்லது ரெண்டுமா தள்ளிடணும். நீங்க எதை பண்ண போறீங்க? அதனால இப்படி இல்ல நாங்க ரெண்டுத்தையும் தள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? முக்தியில கூட சரீர சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வந்துடும். மோட்ச தசையில கூட சரீர சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்போ விதேக முக்தின்னு சொன்ன பாரு, அதுல விதேக சப்தத்துக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அது கவுனார்த்தம் ஆயிடும். உடம்போட கூடினாலே மோட்சம் கிடைச்சிருக்குது. அப்ப நான் எதுக்கு சரீரத்தை விடணும்? இந்த உடம்போடய நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு இந்த சம்சாரத்திலே நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஆயிடும். அல்லது முக்தி பதத்தை கவனமாக்கணும். விதேக முக்தி அப்படின்ற இடத்துல முக்தி சப்தத்துக்கு கவுனார்த்தத்தை கல்பிச்சிடணும். நீ இப்படி சொல்ல போறியா அல்லது அப்படி சொல்ல போறியா? அதனால சதேக முக்தி விதேக முக்தி ரெண்டும் ஒரே மோட்சம் அப்படின்னு நீ சொல்லும்படியா ஆயிடும். அதனால உங்க சித்தாந்தம் அப்படிதான், எங்க சித்தாந்தம் அப்படிதான், எல்லா சித்தாந்தமும் அப்படிதான். எப்படி அப்படின்னா சரீரம் இல்லாமல் மோட்சத்தை அடைகிறது, அதுதான் எல்லாருக்கும் பிரதானமான லட்சியமா இருக்கும். அதனால அந்த விதேக பதத்துல விதேக முக்தின்னு இருக்கு பாருங்க,
அங்க வந்து கவனமா சொல்ல முடியாது, உபச்சாரமா சொல்ல முடியாது. எல்லா சித்தாந்தத்திலையும் எப்படிதான், இந்த உடம்பு தான் நமக்கு பந்தத்தை கொடுக்கறது. உடம்பு இல்லைன்னாக்கா நமக்கு பந்தமே வராது. அதனால இந்த உடம்பை விட்டுட்டு மோட்சத்தை அடைதல், அதுதான் சரி, அதுதான் முக்கியமான மோட்சம். அப்போ சதேக முக்திங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, உபச்சரித்தம் லட்சணையா அர்த்தத்தை சொல்லணும், லட்சணையா அர்த்தத்தை சொல்லணும், கவுன கல்பந்தான் அது அப்படின்னு ஆயிடும். அதனால ஜீவன் முக்தி சப்தத்துல நீங்களே கூட உபச்சாரமா தான் சொல்லி ஆகும். அவளுக்கும் அதுதான் கஷ்டம். அதனால அவ என்ன பண்றானாக்கா, அவளே கூட இத வந்து கவனமா ஒத்துக்கிறதுனால இது என்னவோ அதுல ஒண்ணும் விசேஷமே கிடையாது. ஆனாலும் கூட அவ என்ன பண்றான்னாக்கா, இந்த ஜீவன் முக்தி சப்தம் பிரயோகம் இருக்கு, ஜீவன் முக்தியா ஜீவன் முக்தா பவந்தியேதே அப்படின்னு இருக்கு. நேற்று கூட சொன்னோம் பாருங்க, அமிர்த இஹ பவதி, அமிர்த இஹ பவதி தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி அப்படின்றது, அத்திர பிரம்ம சமஸ்னதே அப்படின்ற வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதை கொண்டு ஜீவன் முக்தின்றது ஒண்ணு உண்டு அப்படின்னு சாதிக்கலாம். ஆனா நாம என்ன கேட்டோம், அதுக்கு அப்படி சொன்னாக்கா உங்களுக்கு விரோதம் வருமே, ஏன்னா உடம்பு இருக்குச்சு அது வந்ததுன்னா எப்படி இருபது பேசியிருந்தோமே அதெல்லாம் வருமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேள்வி வரும். அதனால இவன் என்ன சொல்றான்னாக்கா, இந்த பாதிதானுவத்தி அப்படின்றத கையில எடுத்துக்கிறான். அது எப்படின்னாக்கா, நம்ம வந்து கண்ணை இப்படி 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 பண்றோம், விரலால கண்ணை அப்படியே உருட்டுறோம். அப்படின்னா உருட்டுற சமயத்துல சந்திரனை பார்க்கறான், அவனுக்கு தெரியும் சந்திரன் ஒரு சந்திரன் தான், ஒரு சந்திரன் தான் அப்படின்றது அவனுக்கு தெரியும், நிர்ணயம் இருக்கு. ஆனால் இந்த கண்ணுல ஏதோ ஒரு சமஸ்ய இருக்கு, தோஷம் இருக்கு, அல்லது கையால ஏதோ பண்ணிடுறான் கண்ணு. அந்த மாதிரி சமயத்துல ரெண்டு கண்ணு, ரெண்டு ரெண்டு சந்திரன் அப்படின்னு அவனுக்கு ஞானம் வருது. பாக்குறான் ரெண்டு சந்திரன் இருக்கு. இத மாதிரி வரச்சு அவனுக்கு பயம் வருது, ஐயோ ஒரு சந்திரன் தானே, எப்படி நமக்கு ரெண்டு சந்திரனா தெரியுது அப்படின்னு நமக்கு பயம் வந்து. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கவன் சொல்றான் ஏக சந்திரகா, ஒரு சந்திரன் தான் அப்படின்னு சொல்றான். ஒரு சந்திரன் சொல்லிட்டான். ஆனாலும் கூட இவன் வந்து திருப்பி பாக்குறான், ஒரு சந்திரன் அவன் சொல்லலாம், எனக்கும் தெரியும், அவனும் சொல்லிட்டான். ஆனாலும் கூட பார்த்தா ரெண்டு சந்திரன் அனுவர்த்திக்கிறது. இப்ப பயம் போயிடுத்தே தவிர்த்து, ஆனால் அந்த ரெண்டு சந்திரன்றது அப்படியே அனுவர்த்திக்கிறது. இதுதான் சக்கர பிரமணம், இதுதான் தக்தபட நியாயம், தக்தபட நியாயம் எல்லாம் இதுதான். அதனால இத மாதிரி வரும். ஆக இத மாதிரிதான் தத்துவமசி அப்படின்னுட்டு உபதேசம் வாங்கிக்கிறான் குரு கிட்ட. அயம் மகா வாக்கியம் சொல்ற, அகம் பிரம்மாஸ்மி பிரக்ஞா ஆனந்த பிரம்ம தத்துவமசி அயமாத்மா பிரம்ம, இது மாதிரி வாக்கியங்களை இதை வச்சுட்டு அவன் அதை உபதேசம் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு தெரியறது இந்த பிரபஞ்சம் முழுக்க பொய் தான் அப்படின்னு அவனுக்கு தெரியறது. தெரிஞ்சுட்டா கூட அந்த வாசனை இருக்கு பாருங்க, இத்தனை நாளா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம், வேத ஞானம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். வேதத்தை அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அகம் அந்யா சக அந்யா, நான் வேற அவன் வேற அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேத வாசனைங்கிறது அனாதியா நமக்கு வந்துட்டு இருக்குது. அதனால இந்த பிரபஞ்சத்தை பார்க்கச்ச வேத வாசனையும் அனுவர்த்திக்கிறது. அது மாதிரி தத்துவ ஜானமும் வந்துருச்சு, தத்துவ ஜானமும் வந்துருச்சு, வேத வாசனையும் அனுவர்த்திக்கிறது. ஆனா இந்த ஜெகத்தே பொய் அப்படின்றது திருடமா இருக்குது. அதனால பந்தம் வராது. அந்த வாசனை இருக்கவே நாம அனுபவிக்கிறோம், பார்க்கறோம், நான் வேற அவன் வேற இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு லோக திருஷ்ட சுகதுக்கங்கள்லாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அது பொய் அப்படின்னு உனக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டே இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால அவனுக்கு தோஷம் இல்லை. அதனால ஜீவன் முக்தியா அவனுக்கு உண்டு.
அப்படின்னு அவ சொல்றாரு. இதுதான் ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தின்னு சொல்றதுன்னு அவ சொல்றான். இப்போ அத கண்டனம் பண்ணணும். அதுவே நீ சொல்றது சரியாகாது. திருஷ்டாந்தமானது விபரீதமா இருக்கு. இப்போ ஒரு சந்திரன், ரெண்டு சந்திரன்கள் அப்படின்னு ஞானம் வந்தது. அப்ப நீ என்ன சொன்ன? ஏகச்சந்திரகான்னு ஆப்தன் சொல்லி கொடுத்தான். ஆப்தன் சொல்லி கொடுத்ததுனால உனக்கு தெரிஞ்சுடுச்சு இது ஒரு சந்திரன் தான் அப்படின்னுட்டு. ஆனாலும் ரெண்டு சந்திரன்றது அனுவசிக்கிறதே அந்த மாதிரின்னு நீ சொன்ன. அங்கதான் தோஷம். என்னன்னாக்க, இப்போ அஜ்ஞானம் தான் ஞானத்தினால பாதிக்கப்படுறது. கண்ணுல இருக்கிற தோஷம் இருக்கு பாருங்க, அது ஞானத்தினால பாதிக்கப்படுமா? நமக்கு ஏதோ உடம்பு வந்தது, வைத்தியன் கிட்ட போறோம். வைத்தியார் சொல்ற இந்த மாதிரி உனக்கு இந்த உடம்பு இருக்கு, எனக்கு ஞானம் வந்தது. எனக்கு ஞானம் வந்ததுனாலேயே எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த வியாதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுடுச்சு. அதனாலேயே எனக்கு வியாதி சரியா போயிடுமா? அது சரியா போகாது. அதுக்கு வேண்டிய சிகிச்சை பண்ணினாதானே போகும். அதனால அஜ்ஞானம் வேணா போகலாம். மார்படிச்சது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நான் நினைச்சு விட்டேன். டாக்டர் தான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னுட்டு. இப்ப என்னாச்சு? கேஸ்ட்ரிக் மார்படி வந்தா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அந்த அஜ்ஞானம் போச்சே தவிர்த்து மார்படி எனக்கு போகலையே. அதுக்கு வேண்டிய வைத்தியத்தை பண்ணிட்டாதான் எனக்கு அது போகிறது. அந்த மாதிரி ஞானத்தினால அஜ்ஞானம் பாதிக்கப்படும், அது உண்மை. ஆனால் இந்த அங்குல்ய வட்டம் இருக்கு பாருங்கோ, கண்ணால கண்ணை கையால இது பண்றது, விரலால் இது பண்றது, அல்லது வேற ஏதோ பாரமார்த்திக தோஷம் அதெல்லாம் இருக்கு பாருங்கோ, அது அப்படியேதான் இருக்கு. அப்படியே இருக்கிறதுனாலதான் ரெண்டு சந்திரன் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரிதான் இங்க உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க உங்களுக்கு இந்த உதாரணமும் ஏகச்சந்திரா துவ சந்திரவ் அப்படின்ற உதாரணம் நீ சொன்ன பாரு, அது இந்த பிரம்ம விஷயத்துல பிரபஞ்ச விஷயத்துல சரியாகாது. ஏன் அப்படின்னாக்கா, உன் சித்தாந்தம் என்ன சொல்ற? நீ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு தானே நீ சொல்றிருக்க. பிரம்ம வெதிரிக்தம் அனைத்துமே பொய் அப்படின்னு உன் சித்தாந்தம். எல்லாமே பொய்யாச்சே. அதனால பிரம்ம ஞானம் வந்ததுன்னாக்க அனைத்து தோஷங்களும் போய்தான் ஆகணும், போயே ஆகணும். அதனால பிரமமானது அனுவர்த்திக்கிறது அப்படின்னு உன்னால விளக்கவே முடியாது. எப்படி சொன்னாலும் உன்னால அதை விளக்கவே முடியாது. பிரம்மஜானம்ன்றது வரக்கூடாது. பிரம்மஜானம் வந்துருச்சுன்னா பிரம்மஜானம் போயிடணும், அஜ்ஞானமானது போயிடும். ஆனால் அது அனுவர்த்தி இருக்குதுன்னாக்க அப்போ தத்துவஞானம் வந்தா கூட பொய்யான இந்த அஜ்ஞானமானது போகல அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே போகாது, எப்பொழுதுமே போகாது. ஏன்னா இப்ப வர்ற ஞானமும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்ற அந்த பிரம்ம ஜானமும் சரி, இப்ப வர்ற பிரம்ம ஜானம் அப்புறம் ஒரு பிரம்ம ஜானம் எத்தனை வாட்டி வந்தா என்ன? முதல் வாட்டியே போலன்னா அடுத்த வாட்டி மட்டும் எப்படி போகும்? எங்க சித்தாந்தத்துல அப்படி கிடையாது. நாங்க எல்லாமே சத்தியமா சொல்றோம், எல்லாம் உண்மை, உண்மையா இருக்கிறதுனால எங்க சித்தாந்தத்துல எல்லாமே சரியா இருக்கு. அதனால நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க இந்த அனுவர்த்தின்றதே கிடையாது அப்படி சொல்லணும். ஆனா அனுவர்த்திக்கிறது பாதிதமா இருந்தா கூட அனுவர்த்திக்கிறது. அனுவர்த்திச்சதுன்னாக்கா அது எப்பொழுதுமே பாதிக்கப்படாம போயிடும், அது பாட்டுக்கு இருக்கும். அப்ப அஜ்ஞானம் இருக்கும், இந்த உடம்பு இருக்கும், சுகதுக்க அனுபவம் இருக்கும், எல்லாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? விதேக முக்தின்றதே வராது, சதேக முக்தி தான் இருக்கும். ஜீவன் முக்தி தான் கடைசியான முக்தி அப்படின்னு ஆயிடும். ஜீவன் முக்தி தான் கடைசியான முக்தி அப்படின்னு ஆயிடும். அதை நீ ஒத்துக்க போறியா? அது சரியா இருக்குமா? அதனால நீ பாதிதானுவர்த்தின்றது நீ உதாரணம் சொன்னியே, அதுவே சரியில்லை, அதுவே சரியில்லை. அதன் பேர்ல அவ என்ன சொல்றான்னாக்கா, சம்சாரத்துக்கு ஹேது என்னது? அவித்யை. சம்சாரத்துக்கு ஹேது அவித்யை தான், அஜ்ஞானம் தான். அந்த அஜ்ஞானமானது சர்வாத்மனா போயிடுச்சு. அதனால சம்சார பந்தம்ன்றதே இவனுக்கு கிடையாதுதான். ஆனா இத முன்னாடி சொன்ன பாருங்க, என்ன சொன்னோம்? அனாதியா இந்த பேத வாசனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் பல ஜென்மாக்கள். பல ஜென்மாக்கள்ல இது அபியாசமா இருக்கு.
அதனால வேத தரிசனம் தான் அபியாசம், நமக்கு பழகி போயிடுச்சு. அபேத தரிசனம்ன்றது வரவே வராது. அதனால வேத வாசனை அனுவர்த்திக்கிறது. உண்மையிலேயே அது வேத வாசனா சின்ன மூலம் அப்படின்றார். அதனுடைய வேர் அறுக்கப்பட்டிருக்கு, வேத வாசனுடைய வேர் அறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது அனாதியா பழக்கம் இருக்கிறதுனால அது இன்னும் அப்படியே அனுவர்த்திக்கிறது. அதனால அது நீண்ட காலம் இருக்கு. இந்த தத்துவ ஞானம் இருக்கு பாருங்க, இப்பதான் வந்திருக்கிறது. இப்பதான் வந்திருக்கிறதுனால இது கொஞ்சம் தாமதமாகிறது அப்படின்னு அவன் சொல்ற. அதுக்குதான் உதாரணம் என்ன சொல்றான்னாக்கா, லோகத்துல பாக்குற உதாரணம், கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்துருச்சு. அதனால அவன் என்ன எடுத்து பயம் வந்துருச்சு, நடுங்கிறது கையெல்லாம். ஐயோ பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, எப்படி தப்பிப்போம் அப்படின்னு. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், நான் என்ன சற்பகா ரஜுரேஷா அப்படின்னு சொன்னான். இது பாம்பு இல்லை, இது கயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டான். இது கயிறு உனக்கு ஞானம் வந்தா கூட இப்ப அஜ்ஞானம் போயிடுச்சு. ஆனால் அந்த நடுக்கம் இருக்கு பாருங்க, பயம், அதனால உடம்பு நடுங்கிறது, இது வந்து இருக்கா இல்லையா? அது அது லோகத்துல பார்த்துதானே இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க முன்னாடி இந்த இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் வேத வாசனையை. இப்போ தத்துவ ஞானம் வந்துருச்சு, வந்துட்ட உடனே உடனே அது போகல, எது வேத வாசனை போகல, அது அனுவர்த்திக்கிறது. ஆனா தத்துவ ஞானம் வந்து வந்துருச்சு. அந்த பயமோ உடம்பு நடுங்கிறதோ அது எப்படி இருக்கோ அத மாதிரி இந்த இடத்துல எனக்கு அனுவர்த்திக்கிறதுன்னு நாங்க சொல்றோம். அதனால இங்கேயும் அப்படிதான் இருக்குது. இததான் நாங்க வந்து ஜீவன் முக்தி, ஜீவன் முக்த அவஸ்தா அப்படின்னு சொல்றோம். அப்படின்ட்டு இதுக்குதான் உதாரணம் சர்ப்ப பிரமம், அந்த மாதிரி குலாலன் பண்ற சக்கர பிரமணம், அதெல்லாம் அவ வந்து காமிக்கிறார். அது கூட அந்த எவ்வளவு வேகமா சுத்தி விட்டானோ அதனுடைய அனுபூதி இருக்கிறதுனால சுத்துறது அது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க இருக்குது. இதான் ஜீவன் முக்தன்னு சொன்னாக்கா இதுவும் தவறான வாக்கியம், இதுவும் தவறானதான். ஏன் அப்படின்னாக்கா ரஜ்ஜு சர்ப்பாதிகள்லாம் அது வாஸ்தவம் நீ சொல்றது. ரஜ்ஜுன்றது கயிறு, அந்த கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது, இதெல்லாம் பிராதிபாசிகம் தான், அதாவது யதார்த்தம் கிடையாது, உண்மை கிடையாது, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் பயமோ நடுக்கமோ அது வந்து உண்மைதான், அது உண்மைதான், அது உண்மையா இருக்கு. ஏன்னா எனக்கு பயம், உடம்பு நடுங்கிறது, பயப்படுறேன், இது நமக்கு வந்து உண்மையாதான் இருக்காது. அத மாதிரிதான் சக்கர பிரமணம் இருக்கே, கயிறு சக்கரம் சுத்துறது பாருங்க, அதுல வேகமோ சுத்துறதோ அது உண்மையாதானே இருக்கு, அது பொய்யா இல்லையே. அதனால நான் என்னுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி நான் சுத்தி விடுறேன் வேகமா, அதுக்கேத்த மாதிரி அந்த சக்கரமும் சுத்தின்னு இருக்குது, அது உண்மையாத்தான் இருக்கு, அது பொய்யா இல்லையே அது. அதனால சத்தியத்துவம், அந்த பாம்பு பார்த்து பாம்புன்னு நினைச்சுட்டு வந்த பயமோ அல்லது நடுக்கமோ அது உண்மையானது. அந்த மாதிரி குலாலன் சுத்தி விடுறான் சக்கரத்தை, அதுல இருக்கிற வேகமோ அதுல சுத்துறதோ அதுவும் உண்மையானது. இதெல்லாம் உண்மையானதா இருக்கிறதுனால அது அனுவர்த்தி அப்படின்னு சொல்றது சரியா. ஆனா நீ சொன்ன பாரு உதாரணம், இந்த பிரபஞ்சமே பொய், எல்லாம் பொய், பிரபஞ்சம் பொய், பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் தெரியுது நமக்கு, அதுக்கு ஹேத்து எது? அஜ்ஞானம். அந்த அவித்யை அஜ்ஞானம் அதுவும் போயிடும் சித்தாந்தத்தை. இப்படி எல்லாமே பொய்யா இருக்கிறது, பொய்யான ஞானமானது மெய்யான ஞானத்தினால போயிடும். இது நியதி இருக்கு, இந்த நியத்தியை விட்டுட்டு நீ வந்து மாற்ற முடியாது. அதனால இது உண்மை, எல்லாரும் ஒத்துண்டது, எல்லா சாஸ்திரக்காராலும் தான் ஒத்துக்கிறார், பொய்யானது மெய்யான ஞானத்தினால போயிடும் அப்படின்னு சொல்றது. உன் சித்தாந்தத்துல எப்படி இருக்குன்னாக்க பிரம்ம விதிரிக்தம் அனைத்துமே பொய் தானே, அதனால பிரம்ம ஞானத்தினால இது அத்தனையும் போயிடணும், பிரம்ம ஞானத்தினால அத்தனையும் போயிடணும். அத நீ ஒத்துக்க மாட்டேன்ற, போயிடுத்து,
ஆனா அது அனுவர்த்திக்கிறது அப்படின்னு நீ ஒரு கல்பிக்கிற. அதனால அதுவே தவறு. அதனால இதெல்லாம் நமக்கு நாமளே ஏமாத்திக்கிற மாதிரிதான் உங்க பாஷை. உங்க பாஷை அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு நீ திருப்பி சொன்ன வேத வாசனைங்கிறது அனாதியா இருக்குது, அபேத தரிசனம் இப்பதான் வந்தது அப்படின்லாம் நீ சொன்ன. இதெல்லாம் தவறான இது. ஏன் அப்படின்னு அப்படி பார்த்தியானாக்கா இந்த பேத வாசனை இருக்குது. எனக்கு தத்துவஞானம் வந்துச்சு. தத்துவஞானம் வந்தா கூட நீ என்ன சொல்றக்க பேத வாசனை அனாதியா இருக்குன்ற, அது நீண்ட காலம் இருக்குன்ற. இப்ப பேத வாசனை எனக்கு இருக்கோ இல்லையோ, அனுவர்த்திக்கிறது இல்லையோ, அது அனுவர்த்திக்கிறதுனால இன்னும் காலம் ஏறிண்டே போறது. அபேத வாசனை 5 நிமிஷமா ஆச்சு, ஆனால் வேத வாசனையோ 5000 6000 10,000 எவ்வளவோ காலம் இருக்கு. அந்த காலம் இன்னும் ஏறிண்டே தானே போறது. எனக்கு வேத வாசனை அனுவர்த்திக்கிறது. அனுவர்த்திக்க எப்பொழுதுமே இது அனுவர்த்திக்கிறது. இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்குதே, பிரகிருதி சம்பந்தமானது ஆளை மயக்கின்றே இருக்கும். ஒரு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருத்தரை பார்க்கிறோம், ஒருத்தரை பழகிறோம், ரயில் ஸ்நேகமா திற ஸ்நேகமான்னு வருத்தம் இல்லை, அவளை பார்த்து பழகிறோம். ஒரு நாள் பார்த்துட்டு போறான், அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போறான் அவன் எங்கேயோ போறான் அப்படின்னு ஆயிடுறது. ஆனால் நித்தியப்படியே ஒருத்தரோடு பழகிட்டே இருக்கும். நித்தியப்படி பழக ஒரு ஸ்நேகம் இருந்ததுன்னாக்கா அன்பு ஏறிண்டே போகும். விரோதம் இருந்ததுன்னாக்கா விரோதம் ஏறிண்டே போகும். ஏறிண்டு போகுமே தவிர்த்து இறங்கவே இறங்காது. இதான் பிரகிருதியினுடைய வைசிஷ்டியம். இப்ப நமக்கு வேத வாசனைங்கிறது இருக்கு பாருங்க. பழக அது ஏறிண்டே தானே போறது. விட தோணாது, இன்னி வரையும் விட தோணாது. இப்ப ஏன்னா அப்பேரிகள் எத்தனை பேரும் பாருங்க, நம்ம எத்தனை பண்டிதாரை பார்க்கணும் அப்பேரிகள்லயே. அப்பே நான் கேட்டேன், இது ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கேன். பெரிய பண்டிதர் இருக்கார் நம்ம வித்யாபுரத்துல, அவரை கேட்டேன், சுவாமி இது எப்படி இது அப்படின்னு. இதெல்லாம் ஒண்ணு இல்லை சுவாமி, இதெல்லாம் யாருக்கு மோட்சம் யாராலையும் சொல்ல முடியாது. நீதியா நியமமா இவாளுக்கு தான் வரும் அவளுக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது சுவாமி அப்படின்னு விட்டாரு. ஏன்னா அவளாலையும் முடியல, எதையும் நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த பேத வாசனைங்கிறது எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருந்துட்டுதான் இருக்கு. எப்பொழுதுமே பேத வாசனை இருக்கிறதுனால அபேத வாசனைன்றதே வராம போயிடுறது. ஏன்னா பேத வாசனை தானே நீண்ட காலம் இருக்கு. நீ தானே சொன்ன, இப்போ வேத வாசனை நீண்ட காலம் இருக்கு, அனாதியா இருக்குது. அபேத வாசனை குறுகிய காலத்துல வந்திருக்குது. அதனால இது உடனே போகாதுன்னு சொன்னீ. அப்போ வேத வாசனை இது ஏறிட்டுதான் போடுது. நமக்கு இது ஞானம் வந்தா கூட வேத வாசனை ஏறிட்டுதான் போகுது. என் கிரகணி, என் பொண்ணு, என் பேத்தி, என் மாப்பிள்ளை, என் பேரன், இப்படிதானே வரும் நமக்கு. எல்லாம் வேத வாசனை தான் வந்துன்றது, இழுத்தது தானே போயிருக்குது. எல்லாம் நானும் ஆத்மா, எல்லாம் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் அப்படின்னு யாருக்குமே வரலையே ஞானம். யாருக்கும் வராததுனால இது இந்த முக்தின்றதே வரவே வராதது. அதனால ஜீவன் முக்தி கூட உன்னால சொல்ல முடியாது. ஜீவன் முக்தி வேணா பேத வாசனை வந்துட்டே இருக்கு. அதனால ஜீவன் முக்தின்னு சொல்ல முடியாது. ஜீவன் முக்தின்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிதீர சுபாகேச்ச பண்டிதா சமதரிசினஹா அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி ஞானமே வராது, யாருக்குமே வராது. அதனால நீ எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டாலும் இந்த ஜீவன் முக்திவாதம் அப்படின்றதே சொல்ல முடியாது. ஏன் நீ அதுக்கு பாதிதானுவர்த்தின்னு ஒண்ணு கல்பிக்க பார்த்த. இந்த பாதிதானுவர்த்தின்றதும் வரவே வராது. பாதிதானுவர்த்தி கூட உன் சித்தாந்தத்துல வரவே வராது. ஏன்னா இவ்வளவு தூரம் நாங்க சொல்லிட்டோம். அதை நீங்களே கூட ஒத்துட்டுதான் ஆகணும். பாதிதானுவர்த்தின்றது, அந்த பாதிதானுவர்த்திக்கு என்ன பதில் சொன்னாலும் தக்தபட நியாயம் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. தக்தபட நியாயம்லாம் கூட சரி, அந்த வஸ்திரம் போனது தானே, போனது தான். அது உபயோகப்படாது. அது ஆனா இங்க அப்படி இல்லையே. இந்த உடம்பு உபயோகப்படுறது, சாப்பிட உபயோகப்படுறது, சண்டை போடுறது உபயோகப்படுறது, ஸ்நேகமாகிறது உபயோகப்படுறது, எல்லாத்துக்கும் உபயோகப்படுறது இது. அதனால இந்த சரீரம்ங்கிறது நமக்கு இருக்கு. சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்திரியங்கள் இருக்கும், பிராணன் இருக்கும், பிரவൃத்திகள் இருக்கும். அத்தனை சேர்ந்து நமக்கு இந்த சம்சாரத்தை தான் நம்மளை தள்ளிவிடுமே தவிர்த்து முக்தியில தள்ளிவிடவே விடாது. அதனால பாதிதானுவர்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது.
அத மாதிரி அது சொல்ல முடியாதுன்றதுனாலயே ஜீவன் முக்தின்றதுல உங்களால சொல்லவே முடியாது. ஆகவே இந்த ஜீவன் முக்திவாதம் அப்படின்னு அவ சொல்றது சர்வாத்மனா தோஷத்தோட கூடினது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய வியாக்கியானத்தை தாத்பரியத்தை பார்க்கலாம். சந்திரைகத்வாதி புத்தியா நகி விளயமியாத் சக்ஷுரர்த்தாதி தோஷः ஸ்யாத் போதேபி த்விசந்திர பிரபுதிஷி ததோ பிராந்தி மாத்ரா நிவృత్తి விஸ்ரம்பா பவதஸ்ய ஃபலமபி நது தே ஜாகடீதி த்வயம் தத் பிரம்மாண்யாசேஷபாதா அனதி பலதயா பாத்யதோ பாதகஸ்ய அப்படின்னு பதிக்கிறார். சந்திரீகத்வாதி புத்தியா எல்லாருக்கும் தெரியும் சந்திரன் ஒண்ணுதான், ஏகச்சந்திரக அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஏகஹ சந்திரகன்ற அதுதான் பிரமாத்மக ஞானம் இல்லை. உண்மையான ஞானம் எது அப்படின்னா சந்திரஹ ஏகஹா, ஒரே ஒரு சந்திரன் தான் அப்படிங்கிறது தான் பிராமணிகெல்லாம் ஒத்துக்கிறது. அதுதான் பிராமணிகமானது. அது தெரியுது. அது முதல்லயே நமக்கு தெரிஞ்சுட்டு எப்பொழுதுமே நமக்கு தெரியும் ஒரு சந்திரன் தான் பார்த்துட்டு இருப்போம். அது ஆனால் சக்ஷுரஸ்தாதி தோஷக ஜோ சந்திரௌ அப்படின்னு ஒரு ஞானம் வருது நமக்கு. அதுக்கு ஹேத்து என்ன? நம்ம விரலால கண்ணெல்லாம் கசக்கிறது, எதையோ ஏடாவிடமா பார்க்கறது, இதெல்லாம் தோஷங்கள் தான். அல்லது கண் இந்திரியம் இருக்கே சக்ஷுர இந்திரியம், அதுல இருக்கிற தோஷம் அந்த மாதிரி இருக்கிறது. அல்லது இந்த வஸ்து இருக்குதே சந்திரன்றது, அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதனாலேயே நமக்கு விபரீதமா தெரியும். அடியனுக்குலாம் அந்த சுகர் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தேன்னாக்கா ஒரு மாதிரி தெரியுது. சந்திரன் ஆகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், தூரம் இருக்கிறவாளாகட்டும், ஏதோ ஒரு மாதிரி பூச்சி பறக்கிறது என்னவோ மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நான் அனுபவிக்கணும். அது இப்ப இது யாரோட எதோட தோஷம்? அந்த வஸ்து தூரத்துல இருக்கிறது ஒண்ணு இருக்கலாம். அது மாதிரி என் கண்ணுல தோஷம் இருக்கலாம். அல்லது கையால நான் கண்ணை ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். இதெல்லாம் சக்ஷுர் அர்த்தாதி தோஷ அப்படின்னு ஆதிசப்தம் இருக்கு. ஆதிசப்தத்தினால இதை கிரகிச்சு உணர்வு. அது மாதிரி சந்திரைகத்வாதி ஆதி இருக்கிறது. அதுல சந்திரன் உண்மையிலே எவ்வளவு பெருசு, பூமி மாதிரி பெருசு. ஆனா நமக்கு எவ்வளவு தெரியுது? ஒரு தங்க தட்டு மாதிரி தெரியுது, தங்க தாம்பாள் மாதிரிதான் நமக்கு தெரியுது, சின்னதா தெரியுது. அதுவும் தோஷம்தான். அந்த மாதிரி தெரியுது உண்மையிலேயே. அது பெருசா தானே தெரியணும். அது எப்படி? அது அளவு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாக்க சந்திர அஸ்தமனத்திலேயோ சந்திர உதயத்திலேயோ நமக்கு பெருசா தான் தெரியுது. சூரியோதயமோ சந்திரோதயமோ சூரிய அஸ்தமனமோ சந்திர அஸ்தமனமோ பெருசா தான் தெரியுது. அதனால இப்ப இது சின்னதா தெரியுது. இது சந்திரைகத்வாதி சந்திர ஏகத்துவம், அதுவும் தெரியுது. அது பெருசு அப்படின்னு நமக்கும் தெரியும். ஆனா கண்ணால பார்க்கறது எப்படி தெரியுது? கௌ சந்திரௌ சந்திரஹா அல்பஹா, அந்த மாதிரிதான் ஞானம் வருது. சின்னதா இருக்கு, அல்பமா இருக்கு அப்படின்னா ஞானம் வருது. அதனால இந்த பிரமங்கள்லாம் அந்த பிரமத்துக்கு ஹேது சக்ஷுர் அர்த்தாதி தோஷக. அது தூரத்துல இருக்குது அர்த்தம். நம்ம எதை கண்ணால பாக்குறோமோ அது தூரத்துல இருக்குது. அது ஒரு தோஷம். அத மாதிரி கண்ணுல இருக்கிற தோஷம். அத மாதிரி கையால நம்ம கண்ண பண்ற காரியங்கள், இதனால எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் விளையம் நாசம் நாசத்தை அடையவே அடையாது. அந்த தோஷங்கள்லாம் என்ன என்கிட்ட ஒருத்தன் சொன்னான், சந்திரஹா ஏக ஏவ ந சந்திரௌ அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். சொன்ன உடனே அந்த கண்ணுல இருக்கிற தோஷமோ அல்லது என் கை பண்ணினதோ அல்லது சந்திரன் தூரமா இருக்கிறதோ அதெல்லாம் போக்கிடுமா? தோஷத்தை போக்கவே போக்காதே. அது நீ அதை கொண்டுதான் நான் பார்த்து அனுபவிச்சு சொன்னேன், அதுவே வராது.
அதனால அதுவும் வரவே வராது. விளயம் நாசம், அந்த தோஷங்களுடைய நாசமானது நகி இயாத், அடையவே அடையாது. அது தோஷம் தோஷம் போகாதுன்னு அர்த்தம். அது அப்படியே இருக்கு. ஏன்னா அது பாரமார்த்திக், அது உண்மையானது தோஷம்ன்றது. அந்த ஸ்தலத்துல கூட சரி, கோ சந்திரவ் அப்படிங்கிற ஸ்தலத்துல கூட அங்கெல்லாம் கூட என்ன ஆகும், ததோஹி வஸ்துல இருக்கிற தோஷம் அது பாதக ஞான அனிவர்த்தியம் தான். அது நீங்க தூரத்துல இருக்கு சந்திரன், அதுல இருக்கிற தோஷத்தை நம்ம தத்துவ ஞானம் எனக்கு சொல்லி கொடுக்குறான். அதனால சந்திரன் ஒண்ணுதான், சந்திரன் பெருசுன்னுட்டு பார்த்தா எனக்கு பெருசா தெரிஞ்சிடுமா? அது அந்த தோஷம் போயிடுமான்னா அது போகவே போகாது. அதனால பிராந்தி மாத்திரா நிவர்த்தி, ரெண்டு சந்திரன் அப்படின்றது அனுவர்த்திக்கிறது. பயம்னா வராது, பயம்னா போயிடும். என் கண்ணில் ஒன்றும் தோஷம் வந்துச்சு, ஐயோ எனக்கு ரெண்டு சந்திரனா தெரியுது அப்படின்னு நான் முதல்ல பயப்படுறேன், அந்த பயம்லாம் போயிடும். ஆனால் ரெண்டு சந்திரன்றது அப்படியே இருக்கு. சந்திரன்ல இருக்கிற தோஷமோ கண்ணில் இருக்கிற தோஷமோ போகல. ஏன்னா அது ஞான பாத்தியம் இல்லை. அது எதனால பாத்தியம் அப்படின்னா அது பாரமார்த்திகமா போயிடுது. வைத்தியம் கிட்ட போய் அதை சரி பண்ணிட்டு வரணும், அப்பதான் சரியா இருக்கும். இதனால திருடம் இது எப்படி அப்படின்னாக்கா விஸ்ரம்பா பாவத, விஸ்ரம்பம் நம்பிக்கைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நிச்சயம் அர்த்தம். நிச்சயம் என்ன நிச்சயம்? சந்திரன் ஒண்ணு அப்படின்னு நம்ம முதல்லயே தெரியும், மொழியோ முதல்லயே தெரியும். அதே சந்திரன்றது நமக்கு கிடையாது, அது மாதிரி இல்லவே இல்லை. ரெண்டு சந்திரன்றது நமக்கு ஞானம் கிடையாது, அந்த மாதிரி விசுவாசமே இல்லை. அது இல்லாததுனால எனக்கு தெரியாது, நான் கண்ணை ஏதோ பண்ணிட்டேன், அல்லது கண்ணில் ஏதோ தோஷம் வந்துடுச்சு, அல்லது அந்த வஸ்துவில ஏதோ இருக்கு, அதனால எனக்கு ரெண்டு ரெண்டு சந்திரனா தெரியுது அப்படின்னுட்டு வரும். அதனால பலன் கூட என்ன, பலிதம் என்ன, எனக்கு தத்துவ ஞானம் வந்துடுச்சு, இந்த சந்திரனானது ஒண்ணுதான், ரெண்டு சந்திரன் அப்படிங்கிறது பிரமதான், பிராந்தி தான், அஜானம்தான் அப்படின்னு வந்தது. அது வந்தா கூட பலன் பயாதி போறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். பயாதிகள் போறது, தோஷங்கள் எல்லாம் போறதுன்றதே கிடையாது. அதனால பாதித அனுவர்த்தின்றது இங்க சரியா இருக்கும். நீ சொன்ன உதாரணத்துல இங்க சரியா இருக்கும் பாதித அனுவர்த்தின்றது. அதே இந்த பிரம்ம விஷயத்துல பிரபஞ்ச விஷயத்துல அது மாதிரி வராது, எதுவுமே சரியா வரையாது. ஏன்? தூ பே உனக்கு நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னா சர்வ மித்யாத்வவாதி, பிரம்ம வதிரிக்தம் சர்வம் பொய், பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்துமே பொய்யானது அப்படி நீ சொல்றவன். உனக்கு தத்வயம் அந்த ரெண்டு என்னதுனாக்கா பிராந்தியினுடைய அனுவர்த்தி, பயம் முதலானது போறது, இது ரெண்டுமே என்ன ஜாகடி, அது வரவே வராது. என்னன்னாக்கா ரெண்டு சந்திரன் அப்படின்னு அங்க உதாரணம் சொன்னேன், ரெண்டு சந்திரன் அனுவர்த்திக்கிறது, அது இங்க அனுவர்த்திக்க கூடாது. ஏன்னா ஞானத்தினால்தான் இது பாதிக்கப்படணும், அஜ்ஞானம் பொய் தான், பொய் ஞானத்தினால போக்கடிக்கப்படணும். அது இல்லையே, பொய் ஞானத்தினால போக்கடிக்கப்படணும், அது இங்க இல்லை. ஏன்னா போகல, நமக்கு பிரபஞ்சத்தினுடைய சம்சார பந்தம் அனுவர்த்திச்சுன்றது நமக்கு. அதனால பயமும் போல, ஐயோ நம்ம சம்சாரத்தையே மாற்றி முடிக்கிறோமே, தத்துவ ஞானம் எல்லாம் வந்துட்டு ஆச்சாரியர்கிட்ட அப்படி உபதேசம் வாங்கிட்டு வந்தோம், எல்லாம் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னுட்டு சர்க்கார சுவாமி சாதிப்பார். அபிமன்யு போயிட்டான், போன உடனே அர்ஜுனன் விழுந்து விழுந்து அழுதானாம். அதை பார்த்துட்டு கிருஷ்ணன் விழுந்து விழுந்து அழுதானாம். அர்ஜுனனை பார்த்துட்டு யுதிஷ்டர் கேட்டாரா, நீ எதுக்கு விழுந்து விழுந்து அழற, என் புள்ள போயிட்டானே அதனால அழறேன். கிருஷ்ணனை பார்த்து கேட்டேனா, கிருஷ்ணா நீ எதுக்கு விழுந்து விழுந்து அழற, 18 அத்தியாயமும் நஷ்டமா கொடுத்தே, உபதேசம் இவ்வளவு பண்றேன் ஆனாலும் விழுந்து விழுந்து அழறானே அவன். ஏன் அனித்தியானி சரீராணி விபவனையும் சாஸ்திரதாக, ஏன் அது தெரியல இவ்வளவு சொன்னாலும்? ஏன்னா இந்த சம்சார பந்தம்ன்றது நம்மளை அப்படி படுத்தும், அது போகாது. ஏன்னா இந்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால, உடம்பு சம்பந்தம் இருக்கிறதுனால, குண சம்பந்தம் இருக்கிறதுனால அது எப்பொழுதும் அனுவர்த்தி.
அது வந்து போகவே போலையே. அதனால நீ பார்த்துதான் இருக்க. உன் சித்தாந்தத்திலேயே அதை நீ பாக்குற, எங்க சித்தாந்தத்திலேயே நாங்க பாக்குறோம். எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும். ஏன்னா எல்லாம் சத்தியம், நீ எல்லாமே பொய்ன்னு சொல்ற. அதனால அது கூட என்ன காரணம் அப்படின்னா, பிரம்ம அந்நிய சேஷபாதாத். பிரம்ம அந்நியம், பிரம்மான்யா சேஷபாதாத். பிரம்மத்தை காட்டிலும் அந்நியம், வேறுபட்டவைகள் அனைத்தும் அசேஷம், ஒண்ணு கூட மீதி கிடையாது. தத்துவஞானம் வந்து சொன்னாக்க எல்லாம் பொய் தானே. அத்தனை பொய்யும் பாதிக்கப்படணும். பாதிக்கப்படுறதுனால உன் சித்தாந்தத்துல ரெண்டும் வராது, இந்த இதுவும் வராது. பிராந்தியும் அனுவர்த்திக்க கூடாது, அஜ்ஞானம் அனுவர்த்திக்க கூடாது. அந்த மாதிரி பயாதிகளும் போயிடணும். ஆனா ரெண்டுமே இல்லை. ஏன்னா நீ தான் ஒத்துட்டு இருக்க எல்லாமே பொய், எல்லாமே பொய்ன்னு நீயே ஒத்துட்டு இருக்க. அதனால பிரம்ம ஜானத்தினால அத்தனையும் போயிடணும். மித்யா தரிசனம் போயிடணும், பொய் பொய்ன்னு பாக்குறேன் அதுவும் போகணும். அதுக்கு ஹேதுவான அஜ்ஞானம் அவைகளும் போயிடணும். அந்த அஜ்ஞானமும் போயிடுச்சுனாக்க நமக்கு ஜீவன் பக்தி நீ சொல்றதை நானே ஒத்துன்றேன். ஆனா போலையே, எதுவுமே போல, அது அப்படியே இருக்காது. இதுக்கு வந்து நீ என்ன சொல்ற, திருப்பி திருப்பி பேத வாசனை ரொம்ப நாள் இருக்குது, பேத வாசனை அபேத வாசனை கொஞ்ச காலம்தான் இருக்குது. அதனால அந்த ஞானமானது துர்பலமா இருக்கு. சப்த ஞானம் துர்பலம், வேத ஞானம் பிரபலம், அது பலத்தோட கொள்ளதான் இருக்குது. இந்த தத்துவ ஞானம் வந்து பாருங்க இப்ப வந்தது, அது துர்பலம். அதனால உடனே வேத வாசனைய போக்கடிக்காது. அது வேத வாசனை அப்படியேதான் இருக்குது, அது உடனே போக்கடிக்காது அப்படின்னு நீ சொல்றியா? அதுவும் தவறது. ஏன் அப்படின்னாக்கா, பாத்தியதா, பாதிக்கப்படுறது எது? ஜெகத். அந்த ஜெகத்தினுடைய பிரமை, அதை காட்டிலும் பாதகம். பாதகம் எது? பிரம்மஜானம். பிரம்மஜானத்தினால இந்த பிரபஞ்ச பிரமம் அது பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, அனதி பலத்தையா அதிக பலம், அது வரவே வராம போயிடும். இப்ப நீ என்ன சொன்ன, தத்துவஞானமானது பிரம்மஜானம் தத்துவஞானம் அது துர்பலம்னு நீ சொல்லிட்ட, அது பிரபலம் சொல்லிட்ட. வேத ஞானம், வேத ஞானம் பிரபலம், இது துர்பலம்னு சொன்னேனாக்கா, இந்த வேத ஞானமானது வளர்ந்துட்டே தானே போறது. நான் எவ்வளவு நாள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கணும், அவ்வளவு நாள் எனக்கு வேத ஞானம் ஏறிண்டே தான் போறது. தத்துவ ஞானம் கொஞ்ச நாளினாக்கா அது அதிக நாளி, அதிக காலம், இது கொஞ்ச காலம். அதனால அல்ப காலத்துக்கும் அதிக காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எப்பொழுதுமே வராது. எப்பொழுதுமே இந்த அபேத ஞானத்தினால பிரம்ம ஜானத்தினால வேத ஞானம் பிரம்ம ஜானம் போகிறது அப்படின்றது வரவே வராம போயிடுது, வரவே வராம போயிடும். அதனால எப்பொழுதுமே அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதனால நீங்க சொல்ற சதேக முக்தி விதேக முக்தி அப்படின்றது சர்வாத்மா துர்கடம். ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த விதேக முக்தின்னு நீங்க சொல்ல வேண்டாம், முக்தி மோட்சம்னு சொல்லுங்க. மோட்சம்ன்றது ஒரு இடத்துல போய் இது பண்றது, அனுபவிக்கிறது. ஏன்னா ஸ்ருதி அர்ச்சிராதிகதியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்குது. அர்ச்சிராதிகதியெல்லாம் சொல்லி நமக்கு உபதேசிக்கும் பொழுது அதெல்லாம் பொய்யானது, நாங்க சொல்றதுதான் மெய்யானது அப்படின்னு சொன்னாக்கா அது சரியா இருக்கும். சாஸ்திரத்தினால பாதிக்கப்படும். நேற்றையே இது சொன்ன அந்த இது ஆபஸ்தம் பாதகத்து ஸ்ருதி கதிபிரிமாம் அப்படின்னு நேற்று சொன்ன அது ஸ்ருதி கதிபி, ஸ்ருதிகள் சொல்றது அர்ச்சிராஜ மார்க்கத்தை சொல்லி ஒரு தேச விசேஷத்துல போய் மோட்சத்தை அனுபவிக்கணும். சகிருஷ்ணோ பரமம் பலகம் சதா பஷ்யந்தி சூரையான்னு அங்க போய் அனுபவிக்கிறதுதான் சொல்லிருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு தேச விசேஷத்தெல்லாம் சொல்லி நமக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அது இல்லவே இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாக்க அது தவறான வாதம். அதனால பாதிதானுவர்த்தியும் உங்களால சொல்ல முடியாது. பாதிதானுவர்த்தியை சொல்லி ஜீவன் முக்தியை ஸ்தாபிக்கிறதுன்றதும் முடியாது உங்களால.
எப்படி சொன்னாலும் விரோதம் விரோதம் தான். எல்லா விதத்தினாலும் விரோதமா போயிட்டதுனால இந்த ஜீவன் முக்திவாதம் சரியானது அல்ல அப்படின்னு நீங்க சாதிச்சு முடிக்கிற. இப்ப இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கணும். சந்திரைகத்வாதி புத்தியா நகி விலயமியாத் சக்ஷுரப்சாதி தோஷः யாத்போதேபி த்விதந்திர பிரபதிஷு ஹி ததோ பிரஹந்தி மாத்ரானுவృత్తి விஸ்ரம்பா பாவதஸ்யான் பலமபி நது தே ஜாகடீதி ஸ்வயம் தத் பிரம்மாண்யா சேஷபாதா ஆனதி பலதயா வாத்யதோ பாதகஸ்ய. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.